ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தேனா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராகுல் காந்தி இவர் இப்போ இன்னொரு இஷ்யூக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார். என்னவா? ஸோ டெல்லியில் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கார்ல, ஸோ எப்படின்னா நம்ம தெரு நாய்ங்க சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பேன் பண்ணணுன்ற மாதிரி இப்போது டாக்ஸ் போயிட்டுருக்கு, டிசிஷன் எடுத்திருக்காங்க. இப்போ என்னவா சப்போர்ட் பண்ணுறாருனா, இப்படி பண்ணக்கூடாது, ப்ராப்பர் கேர் ப்ராப்பர் வேக்சினேஷனோட பண்ணாங்கன்னா இந்த இஷ்யூஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நேபாளை எடுத்துக்கோங்க, இல்லை இந்தோனேஷியாவை எடுத்துக்கோங்க, அங்கே டாக்ஸை கடவுளாக பார்ப்பாங்க, ஃபெஸ்டிவலே கொண்டாடுறாங்க டாக்ஸுக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்தியாவிலையும் ப்ராப்பர் கேர் நிறையா யூனிட்ஸை அமைச்சு இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கெல்லாம் வேக்சினேட் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி ஒழுங்காக வச்சிங்கன்னா பப்ளிக் யாருக்குமே எந்த ஹிண்ட்ரன்ஸுமே இருக்காது. நான் கூட எனக்குமே சில டைம் டாக்ஸ்லாம் சேஸ் பண்ணியிருக்கு, ரேபி சொல்லுது. பட் ப்ராப்பர் கேர் எல்லாருமே பண்ணிட்டு அவங்கள அந்த டாக்ஸ் எல்லாம் சாவடிக்கணுன்றது தான் இல்லை, ஒரு சென்டர் மாதிரி வச்சு அங்கே ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த பேனை நம்ம தவிர்க்கலாங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பேன் நல்லதா கெட்டதா?